ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் 6லேருந்து ஒரு எம்சிக்யூ தான். ஸோ இது மோஸ்ட்லி ஆர்கியாலஜிக்கல் சைட் பேஸ் பண்ண எம்சிக்யூ, அதாவது செகண்ட் பார்ட் வரும். ஓகேவா? ஸோ கடகடன்னு பார்த்துடலாமா? ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடியில். ஒருவேளை இதே வீடியோவுக்கு இங்கிலீஷ் மீடியம் வெர்ஷன் வேணும் அப்படின்னா கார்டில் டேக் பண்ணுறேன், போய் பார்த்துருங்க. 1876 ஆதிச்சநல்லூரில் முதலாக அகழ்வாராய்ச்சி நடத்திய ஜெர்மன் இனவியலாளர் யார்? ஆண்ட்ரூ ஜாகோர். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் தற்போது எங்குள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டன? நம்ம தூத்துக்குடி ஆதிச்சநல்லூரில் எடுத்துட்டு போயிட்டு எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா பெர்லின்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? பெர்லின், ஆப்ஷன் சி. சரியா? பொருந்தல் அகழ்வாராய்ச்சியில் கண்டறியப்பட்ட எந்த பொருட்கள் அங்கு நெல் சாகுபடி நடந்ததற்கான சான்றாக உள்ளது? எந்த பொருட்கள்? நெல் மணிகளை கொண்ட பானை. அப்போ ஆப்ஷன் ஏ. பையம்பள்ளியில் கண்டறியப்பட்ட இரும்பு உருக்கு ஆலை எந்த காலத்தை சார்ந்தது என கார்பன் பகுப்பாய்வு மூலம் கணிக்கப்பட்டுள்ளது? கிமு 1000. கொடுமணல் என்ற ஊர் எந்த சங்க இலக்கிய நூலில் இடம்பெற்றுள்ளது? 10. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டதை போன்ற கார்லினியன் மணிகள் தமிழகத்தில் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? கொடுமணல்ல. மெகாலித். மெகாலித் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானது? கிரேக்கம். கீழடி அகழ்வாராய்ச்சி தளம் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? இப்ப எல்லாரும் மதுரைன்னு தானே தோணுச்சு, ஆனா அது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது. ஆதிச்சநல்லூர் ஒரு குவார்ட்ஸ் தளம் என்பதை கண்டறிந்த மொழியியலாளர் யார்? ராபர்ட் கார்ட்வெல். ஆப்ஷன் பி. சங்கம் என்ற சொல் யாருடைய ஆதரவில் தலைத்தோங்கிய புலவர்கள் குழுவை குறிக்கிறது? பாண்டியர்கள். பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள், அதனால பாண்டியர்கள். பழந்தமிழ் இலக்கியங்களை மீட்டெடுத்து வெளியிடுவதில் பெரும்பங்காற்றியவர் உவே சுவாமிநாதையர். பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்திய சேர மன்னன் யார்? சேரன் செங்குட்டுவன். சேர வம்சத்தின் அரச முத்திரை வில் மற்றும் அம்பு. கரிகால வளவன் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? கரிகால வளவன் சோழ வம்சத்தை சேர்ந்தவர். ஆப்ஷன் பி. வெண்ணி போரில் வெற்றி பெற்ற மன்னன் யார்? கரிகாலன். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார்? கரிகாலன். தலையாங்காலத்து சேர் வென்ற பாண்டிய மன்னன் யார்? நெடுஞ்செழியன். பாண்டியர்களின் அரச முத்திரை மீன். சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? இறை. அரசுக்கு உதவ இருந்த ஐவர் குழு எது? ஐம்பெருங்குழு. படைத்தலைவன் சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? தானை தலைவன். நடுகள் வழிபாடு எதனுடன் தொடர்புடையது? மரணம் அடைந்த வீரர்களோடு தொடர்புடையது. ஐவகை நிலங்களில் முல்லை எதை குறிக்கும்? முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். 24 பி. காடும் காடு சார்ந்த இடமும். குறிஞ்சி நிலத்தின் முதன்மை கடவுள் யார்? எல்லாருக்கும் தெரியும், நம்ம முருகர் தான். மதுரையில் செயல்பட்ட பகலங்காடி எது? நாலங்காடி. நாலங்காடினா பகல்ல, அல்லங்காடினா ராத்திரி, ஈவினிங் டைம்ல மார்க்கெட். சங்க காலத்தில் பட்டினம் என்பது எதனை குறிக்கும்? கடற்கரை நகரம். முத்து குளித்தலுக்கு புகழ்பெற்ற துறைமுகம் கொர்க்கை. ஏலிசை வல்லவன்
என்று அழைக்கப்படும் சோழ மன்னன் நம்ம கரிகால சோழன் தான். சங்க கால இசைக்கருவிகளில் சேராதது அப்படி பார்த்தா வீணை. வீணை யாழ்லேருந்து மருவி வந்ததுதான் வீணை. ஸோ வீணை அந்த சங்க காலத்தை இசைக்கருவிகளை சாராது. மதுரையில் இரவு நேரங்களில் செயல்படும் சந்தை எது? அதுதான் அல்லங்காடி. சங்க காலத்தில் ரோமானியர்கள் ஏற்றுமதி செய்த முக்கிய நறுமண பொருள் மிளகு. இங்கேருந்து போனது மிளகு, அங்கேருந்து வந்தது குதிரைகள். ஓகேவா? சங்க கால துறைமுகங்களில் அமைக்கப்பட்டிருந்த கலங்கரை விளக்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கலங்கரை இலங்கு சுடர். ஓகேவா? சங்க காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்டவற்றில் முக்கியமானது, ஏற்றுமதி செய்யப்பட்டதுல முக்கியமானதுன்னா மிளகு, இறக்குமதி செய்யப்பட்டதுல முக்கியமானது அப்படின்னா குதிரைகள். சங்க இலக்கியத்தில் உரிமையியல் வழக்குகளில் ஒரு பானைக்குள் பாம்பை விட்டு தண்டனையை தீர்மானிக்கும் முறை எதை குறிக்கிறது? அறமுறை விசாரணை. தமிழக வரலாற்றில் களப்பிரர் காலம் பெரும்பாலும் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இருண்ட காலமாக தான் அழைக்கப்பட்டது. களப்பிரர் காலத்தில் தமிழகத்தில் முக்கியத்துவம் பெற்ற மதங்கள் எவை? சமணம் மற்றும் பௌத்தம். களப்பிரர் காலத்தில் சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருத மொழிகளின் தாக்கத்தால் உருவான புதிய எழுத்து வடிவம் வட்டெழுத்து. களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டதாக கருதப்படும் நூல் எது? சீவக சிந்தாமணி. திருக்குறளின் தார்மீக தத்துவம் எதை மையமாக கொண்டுள்ளது? மானுடம், ஆன்ட்ரோபோசென்ட்ரிக். திருவள்ளுவர் எங்கு வாழ்தலில் அதிக கவனம் செலுத்துகிறார்? பூமியில. முதல்ல நமக்கு கண்ணு தெரிஞ்சது பூமி, அதுல ஒழுங்கா வாழுங்க கரெக்டா அப்படின்னு பூமியை பத்தி தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. திருவள்ளுவரின் 3வது புத்தகம், அதாவது 3வது பால் எதை பற்றி கூறுகிறது? சந்தோஷமா இருக்கணும், இன்பம், காதலை பத்தி கூறுது. திருக்குறள் ஒரே நேரத்தில் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது? லட்சியமானது மற்றும் நடைமுறையானது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி. 15 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை எந்த காலத்தை இயற்றப்பட்டன? களப்பிரர் காலத்தில் தான் 15 கீழ்கணக்கு நூல்களை நிறைய நூல்கள் இயற்றப்பட்டது. சேர மன்னர்களை பற்றிய புகழூர் கல்வெட்டு எந்த ஊருக்கு அருகில் உள்ளது? கரூருக்கு பக்கத்துல இருக்கு. தமிழ் லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது என கூறியவர்? ஜார்ஜ் எல் ஹார்ட். தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு இறக்குமதி செய்யப்பட்டதை சான்றளிக்கும் ரோமானிய ஆசிரியர் யார்? பெரிப்ளஸோட ஆசிரியர். பெருங்கற்கால ஈம சின்னங்களில் மென்ஹிர் என்பது எதை குறிக்கும்? நினைவு தூண், ஒரு குத்துக்கள். ஓகேவா? இரும்பு உருக்கு ஆலைகளுக்கான சான்று எங்கு கண்டெடுக்கப்பட்டன? பையம்பள்ளியில. சங்க காலத்து மன்னர்களை முடிசூட்டு விழா எவ்வாறு அழைக்கப்பட்டது? அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க இந்த 50 கொஸ்டின். எல்லாருக்கும் ஒரு 10 நிமிஷத்துல 50 கொஸ்டின் கடன்னு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை பாருங்க. ஓகேவா?